ரூபாய்க்கு 4 நாள்னு எனக்கு தெரியும். ஆனா 100 ரூபாய்க்கு எத்தனை 4 நாள்னு தெரியாது. 100 ரூபாய்க்கு 4 நாள் சில்லறையா கொடுத்தீங்கன்னா அதை எண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும்ல. ஏண்டா நாயே, உனக்கு பொழுது போலனா 100 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி எண்ணி பாப்பீங்களோ? டேய், காலையில என்ன கொலகா நாக்காத, மரியாதை எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போடா. மகாலட்சுமியோட மதிப்பு தெரியாம மண்ணுக்குள்ள போட்டா மழையா? ஏண்டா விநாயகா, கோவில் வாசல்ல உட்கார்ந்துட்டு தட்டுல சில்லறை வாங்குறவனை இங்க அனுப்பி வைக்கிறியே, நியாயமா? ஓம் சாமியார் கைது. தினம் சாமியாருங்க கைதாகிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாட்டுல ஜனங்க திருந்துற மாதிரியே தெரியலப்பா. இதுக்கு தானே நான் பேப்பரை படிக்கிறது கிடையாது. எதை எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு. நாட்டுல ஈவு இறக்கமே இல்லாம போச்சு. ஏதோ என்ன மாதிரி சில நல்ல மனுஷங்களுக்கு இறக்கம் கொஞ்சம் இருக்கனாலதான் நாட்டுல மழை கொஞ்சமாவது பெய்யுது. தம்பி, ஐயா ஈவு இறக்கம் உள்ளவர சவாரி வந்திருக்குது, போங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும்பா. வாங்க, 75 ரூபா கொடுங்க. என்னது 75 ரூபாவா? 75 ரூபாமா? உட்காருங்க. என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. மீட்டர் போட்டாலே 40 ரூபா தான் வரும். 40 ரூபாயா? ஆமா. மீட்டரா? எந்த காத்துல இருக்க, எந்த ஊர்ல இருந்து வர்ற? மூஞ்சி மோர கட்டைங்க. 75 ரூபா வா, இல்லனா போ. இப்பதான்டா ஈவு இறக்கத்தை பத்தி எல்லாம் பேசின, வயசான பாட்டி இட்டிட்டு போடா. ஒரு பேச்சு சொன்னா அப்படியே புடிச்சுறதா? எனக்கு வேணா, நீ என்ன கூட்டு போ. அப்படியா? சரி வாங்க போலாம். நீயும் இறக்கமும் மீட்டர் கிட்ட பேசின பக்கம் வந்தா வாயிலே ஆட்டோ ஏத்திருவேன். டேய் சவாரி கிட்ட சீக்கிரம் வந்துரு, டுடர் காலேஜ் போகணும். டேய் மறந்தாடா, காலங்காத்தால வந்து பாரு சவாரி. எனக்கு கடவுளே. தண்டார்பேட்டைக்காரியா? தண்டார்பேட்டையா? அங்க எனக்கு இது வேலை இல்லையே. தண்டார்பேட்டைக்கு ஆட்டோ வரமாடா? அப்படி கேட்கணும். ஆட்டோ மட்டும் வராது, நானும் கூட வருவேன். நான் அதே என்கிட்ட இல்ல. 100 ரூபா ஆகும், பரவாயில்லையா? எதுக்கு 100 ரூபாய்? 100 ரூபாய் எடுத்துக்கா. நான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டுட்டு அங்க திரும்பி வரும்போது ஆட்டோ காலியா இல்ல வரும். அண்ணா எங்க இருந்தா அவருக்கு ஜெயில இருந்தா? ஐயோ முதல்ல சொல்ல கூடாதா? ஹாய் பிரீத்தி, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஏ ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கே, அதான் கேட்டேன். ஏய் கருப்பழகா. ஏய் எனக்கு டவுட்டியா? என்ன? A is equal to B is equal to minus. சாயங்காலம் சினிமா தேட்டர் போற வரீங்களா? உதப்படு ராஸ்கல். ஏய் உன் சொல்ல விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற எங்கயாவது வச்சுக்கோ. அவன் ரொம்ப ஜொல்லு எழுறான். முதல்ல உன் மூஞ்சி போய் கண்ணாடியில பாருடா. குட் மார்னிங் மார்னிங். என்ன மராதா, எப்பொழுதும் போல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உன்னை சுத்தியே இருக்காங்க. சும்மா சொன்னாங்க, பைத்தியக்கார முன்னாடி 10 பேரு, பணக்கார முன்னாடி 10 பேருன்னு. அழகா பிறந்துட்டு ஏன் தப்பா சார்? என் அழகா பார்த்துட்டு எல்லாரும் சொல்ல விடுறாங்க. அது உன் தப்பு இல்லம்மா. உன் செலவுக்கு கை நிறைய பணம் கொடுத்து அனுப்புறாரே உங்க அப்பா, அவரை சொல்லணும். நீ ஒண்ணு செஞ்சு பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செலவு பண்றதை மட்டும் நிப்பாட்டு. அப்புறம் உன் கூட யாராவது ஒருத்தர் இருக்காங்களா வேணா பாரு. ஏய் நீ ரொம்ப அழகின்னு பீத்திக்கிறியே. நம்ம கிளாஸ்ல ராஜா இருக்காரு, அவரை சொல்ல விட வையான் பாப்போம். ராஜா தானே, அவன் ஒத்தன் தானே பாக்கி. அவனையும் என்ன பார்த்து சொல்ல விட வைக்கிறேன் பாரு. உன்னால முடியவே முடியாது. செஞ்சு காட்டுறேன். கோட்டி. எஸ் சார். ராஜு. எஸ் சார். சுந்தர். எஸ் சார். கோபால். எஸ் சார். விஷ்ணு. எஸ் சார். ராஜா. எஸ் சார். விமலா. எஸ் சார். பிரீத்தி. எஸ் சார். தேவி. தேவி. இந்த சார் தேவி. ஓ இதா ஒரு தேவியா? வேற ஏதாவது புக் இருக்கா? கல்கண்டு, குமுதம், ஆனந்த விகடன், புதிய பூமி, குங்குமம் இதெல்லாம் இருக்கா? அதையும் கொடுங்க, படிச்சு தரேன். போங்க போய் உட்காருங்க. நல்லா படிக்க வந்துட்டானுங்க. இனிமேல் இன்சியோட கூப்பிட வேண்டியதான். என் கமலா, என் கமலா வரலையா? சார் உங்க கமலா இன்னைக்கு வரல. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திருக்குறளை யார் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும் சார், நீங்க தானே இப்ப போட்டு எழுதுனீங்க. சார் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஜாலியா பேசுவோம் சார். பாட வேணாம் சார் ப்ளீஸ். சரி, இன்னைக்கு நம்ம ஜாலியாவே பேசலாம். நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கை லட்சியம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அதான் லட்சியம். நான் இன்ஜினியர் ஆகி பெரிய வேலைக்கு போகணும் சார். ஓ நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், அதான் லட்சியம். ஓஹோ, நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும் சார். ஏன்பா அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுற? மக்களுக்கு சேவை செய்யறதுதான் சார் என்னோட லட்சியமே. அதுக்கு அரசியல் தான் சார் நல்ல வழி. அதனால பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதி ஆகும் சார். உண்மையாகவே உன்னுடைய சமூக எண்ணத்தை பாராட்டுறேன். இந்த நாட்டுக்கு நீ ஒரு விடிவிலே திகழ்வாய். என் வாழ்த்துக்கள். ஓகே, நாளை சந்திப்போம். ஒரு விளம்பரமே போடாம முடிச்சாரா? நம்பர் மறந்து போச்சு.
என்னப்பா சார் ஆமல கோட் நம்பர் இருக்கா? இருக்கே பாருங்க. இருக்கு. சிங்கப்பூர் கோட் நம்பர் இருக்கா பாருங்க. இருக்கே அப்படியே துபாய் நம்பர் இருக்கா பாருங்க. இருக்குப்பா. ஓகே. அப்ப உலகம் முழுக்க இதே போல பண்ணிக்கலாமா? அதெல்லாம் என்ன பண்ணிக்க. அப்படியா? அப்போ லோக்கல் பண்ணிக்கிறேன் சார். ஹலோ, நான் கோடீஸ்வரன் பேசுறேன். ஒரு 8 lakhs தேவைப்படுது. தங்கம் ஒரு 20 லட்சம் தரேன்னு சொல்லிட்டான். வைரம் 30 லட்சம். நம்ம கிட்ட ஒரு 15 லட்சம் இருக்குல்ல? 30, 20, 15, 65 வந்துச்சா? ஓகே. ஆமா, மீதி 10 லட்சம் நம்ம பேங்க்ல இருந்து லோன் பாஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஆமாப்பா, நீ ரெடியா இரு, நான் வந்துடுறேன். ஓகேவா? சரிப்பா, நான் வச்சிடறேன். சப்பா, ஒரு வழியா டீலிங் முடிஞ்சதுப்பா. எத்தனை கால்? மொத்தம் 11 கால் ஆச்சு. 11 காலா? கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணா? இல்ல. ஒரு 1000 ரூபாய் சேஞ்ச் இருக்கா? இல்ல. 500? இல்ல. 100? இல்லப்பா. ஒரு 100 ரூபாய் கூட சேஞ்ச் அப்படின்னு கடை வச்சிருக்க. அதுக்கு தான் காசு போனாலும் பரவாயில்ல, கால் டாக்ஸ்ல போய் டவுன்ல போன் பண்ணணும்னு சொல்றது. என்னது? சரி, நான் வந்து சில்லற தரேன். மூஞ்சிக்கு கால் டாக்ஸியா? எங்கிட்டயாடா புருடா ஊற? தங்கம், லட்சம், வைரம், பேரு கோடீஸ்வரன். சரியான ஃப்ராடு தானா? அது ஒண்ணு இல்லையா, இப்ப நான் எடுக்க போற கதைக்கு 80 லட்சம் ரூபாய் பணம் தேவை. அதுக்கு தான் ஒரு ஆளை ரெடி பண்ணி அவர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா பில்டப்? வேற வேலை இல்லையா? எல்லாம் ஒரு பில்டப் தாயா. இங்க பாரு, நீ கூட நல்லா இருக்க. 2 காலு நல்லா இருக்கும் போதே ஊனமுற்றோர் லிஸ்ட்ல பூத்த வாங்கி நடத்திக்கிட்டு இருக்க. அது மட்டுமா, பெருசா போனே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி அலெக்சாண்டர் கிரகாம் பெல்ட் பேரு வேற. அது மாதிரிதான்யா, இது ஒரு பில்டப் தான். 10ஆம் கிளாஸ் பல வருஷமா ஃபெயில் ஆகி தான் இந்த டுட்டோரியல் காலேஜ் படிக்க வந்திருக்க. இதுல வேற சினிமா டிராமான்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற? கிட்டவாயா, இப்ப நீ என்ன பத்தி இப்படித்தான் பேசுவ. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார். போக போக நீ மட்டும் இல்ல, இத பேசுன இதே வாயில மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகமே என்ன பத்தி என்ன பேச போகுதுன்னு தெரியும். சாடன் பேச போகுது. வர்றேன். டேய், இத எடுத்து போய் வேர்க்கல. அது ரொம்ப வெயிட்டா இருக்குது. அதை வித்து உன் போன் பில்ல கட்டிக்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க எழுதின டெஸ்ட் பேப்பரை நான் திருத்தி கொண்டு வந்திருக்கேன். அத பாப்போம். மிஸ் ராதா, எஸ் சார். நீங்க 100க்கு 100. Thank you, வெரி sir. குட். மிஸ்டர் ராஜா. எஸ் சார். 100க்கு 100. தேங்க்யூ சார். எனக்கு உங்களுடைய மார்க்லாம் இருக்கு, அதெல்லாம் தனித்தனியா தரேன். ஓகே. ராதா, ராஜா, நீங்க 2 பேரும் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே படிச்சு நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை 2 பேரும் பெரிய முன்னேற்றத்துக்கு வருவீங்க. வெரி குட். யமராஜா, எங்க உங்க எரும மாட்டு வாங்கணும்? அதை வெளியே மேய விட்டுருக்கான் சார். ஓ,